பூஜை முடிஞ்சதும் பந்தக்கால் நடனம்மா. ஆளுங்களுக்கு சொல்லிட்டியா? அதெல்லாம் பேசிட்டேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. சரிம்மா. அயலி, வராகி அம்மனுக்கு சீக்கிரமா பூஜையை முடிக்கணும். பூஜை முடிஞ்ச கையோட உடனே பந்தக்கால் நட ஆரம்பிச்சிடணும். காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. பாட்டி, உனக்கு ஒரு தடவை தனியா சொல்லணுமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாத. அக்கா, நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எதுக்கு கவலை? பாட்டிக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த கேட்டுட்டே இருக்காங்க. ஆமாண்டி, எனக்கு மட்டும்தான் வயசாகும், உங்களுக்கு எல்லாம் வயசே ஆகாது. ஏய், நீ உன் அக்காவை காக்கா பிடிச்சிட்டு வீட்டுக்கு எந்த வேலையும் செய்யாம ஓடிட்டு இருக்காத. போய் ஏதாவது வேலையை பாரு போ. நான் என்ன வேலை சொன்னா செய்ய மாட்டேன், நான் சொல்றேன். என்ன வேலைன்னு சொன்னா தானே செய்ய முடியும். சரி, நீ ரூமுக்கு போய் ரித்திகா ரெடி ஆயிட்டாலன்னு போய் பாத்துட்டு வா. அப்பா, இதுக்கு பாட்டியே பரவாயில்ல. வாங்க வாங்க, நல்லா வாங்க வாங்க வாங்க. அத்தை, பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அப்பா, மாமா எங்கப்பா? இன்னும் ஆளு காணோம். வந்துட்டு இருக்காருமா, போன்ல சொன்னாரு. ரித்திகா, என் தங்கம், இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உனக்காகவே இந்த புடவையை நெஞ்ச மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல செல்லம்? ஆமா ரித்திகா, உண்மையிலேயே உன்னை பார்த்தாதான் அந்த அம்மன் மாதிரி இருக்கு. சும்மா 4 பேர் சொல்லிடுறதுனால எல்லாருக்கும் அந்த லட்சணம் வந்துராது. ரித்திகா, இந்த புடவை கலரு உனக்கு நல்ல மேட்சிங்கா இருக்கு.